அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனை செஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், 2 ஒரே அளவான கண்ணாடி தகடுகள் எடுத்துக்கிறோம். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க் எடுத்துக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க் எடுத்து இந்த டம்ளரோட மேற்பகுதியில ஒரு 2 டிராப்ஸ் விட போறோம். விட்டாச்சு. இதன் பிறகு என்ன செய்ய போறோம்னா, இந்த 2 கண்ணாடி தகடையும் ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சுக்கிட்டோம். இந்த 2 கண்ணாடி தகடுக்கு இடையில பாத்தீங்கன்னா சிறிய மெல்லிய துளைகள் இருக்குது. இதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இங்கு மேல வைக்கிறேன். வைக்கும் போது இங்கானது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த 2 கண்ணாடி தகடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மெல்லிய துளைகளின் வழியாக என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் மேல போறதை நம்மளால நல்லா பார்க்க முடியுது. பாருங்க, நல்லா பாருங்க. நான் எதுவுமே பண்ணல. இப்ப 2 கண்ணாடி தகடுக்கு இடையில இருக்கிறது இங்கானது என்ன ஆகுது, 2 கண்ணாடி தகடுக்கு இடையில இப்படி மேல போறதை நம்ம நல்லா பார்க்க முடியுது. இது காரணம் என்னங்கிறது நான் இப்ப சொல்ல போறேன். இங்குங்கிறது திரவ பொருள். இந்த திரவ பொருளானது 2 கண்ணாடி தகடுகளில் இருக்கக்கூடிய சிறிய நுண்ணிய துளைகளின் வழியாக எந்த ஒரு புற விசையும் செயல்படாமல் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தானாகவே மேல இருந்து பாத்தீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தந்துகி கவர்ச்சி விசைன்னு சொல்றோம். இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கேயும் சார் பாக்குறோம் அப்படின்னா, மரம் செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தண்ணி ஊத்துவீங்கன்னா வேர் பகுதியில் ஊத்துவீங்க. வேர் பகுதியில் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா வேர் பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா நீரானது உறிஞ்சப்பட்டு தண்டுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெல்லிய நுண்ணிய துளைகளின் வழியாக அனைத்து பாகங்களுக்கும் அந்த நீரானது கடத்தப்படுறது பார்க்க முடியுது. வேற எங்கேயும் சார் பாக்குறோம்னா, பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, விளக்கு போடுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விளக்கு போடும்போது பாத்தீங்கன்னா விளக்கு, எண்ணெய், பஞ்சு எரியக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளின் வழியாக அந்த எண்ணெயானது எரியக்கூடிய பகுதிக்கு கடத்தப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, திரவமானது நுண்ணிய சிறிய துளைகளின் வழியாக எந்த ஒரு புற விசையும் செயல்படாமல் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விசை என்ன விசைனா தந்துகி கவர்ச்சி விசை சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.